இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிற ஒரு ரெசிபி வெஜிடபிள் புலாவ் வித் பன்னீர் மசாலா. கடாயில் எண்ணெய் சூடான ஒன்று, ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன், ஜீரகம் பொரிஞ்ச ஒன்று, நான் 3 வெஜிடபிள்ஸ் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 2 to 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே குக் பண்ண போகிறோம். இப்போ பன்னீரை க்யூப்ஸ் பண்ணி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அரைச்சி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான தயிரில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் பண்ண கர்டை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடலுக்கு பச்சை பட்டாணி போட்டு பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் கசக்கி போட்டிருக்கிறேன். அது வெந்தயில காய வச்சு எடுக்கிறது. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புலாவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் முத்தாக உதிரி போல் இருக்குது. சுட்டு சுட்டு பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.